பவித்ரா, புதுச்சேரியில வந்து ஆட்டோ நல வாரியம் அமைக்க வேண்டும், பைக்கை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் புதுச்சேரி வந்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வந்து 1ஆம் தேதி, அதாவது இன்று வந்து போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் இன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வந்து வெங்கட சுப்பரெட்டியார் சிலை, அதாவது சுப்பையா சிலையிலிருந்து ஊர்வலமாக கிளம்பி ஆட்டோக்களை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தங்க தொழிற்சாளர்கள் வந்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் வந்து ஊர்வலமாக கிளம்பி வந்து சட்டசபையை நோக்கி பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். இவரோட கோரிக்கை, முக்கிய கோரிக்கை வந்து ஆட்டோ வாழ்வாதாரத்தை நசுக்கும் 2 வீலர் மற்றும் பைக் திட்டத்தை வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும். அமைப்பு தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்திட வேண்டும். தீபாவளிக்கு வந்து ஊக்கத்தொகையாக, அதாவது கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்குவது பொழுது 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். ஆட்டோ ஆன்லைன் செயலி உருவாக்கி குறைந்தபட்ச கட்டணத்தை இன்றைய விலைக்கு, அதாவது இன்றைய விலைவாசிக்கு ஏற்றவாறு ஆட்டோ கட்டணத்தை வந்து மாற்றி அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோஷங்கள் எழுப்பி வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை வந்து போலீசார் வந்து பலத்த பாதுகாப்போடு வந்து தற்பொழுது வந்து முக்கிய வீதிகள் வழியாக, அதாவது மரமடிகடை சாலை, அண்ணா சாலை, காந்தி வீதி, நேரு வீதி, காந்தி வீதி வழியாக சட்டசபை நோக்கி பேரணி வந்து கொண்டிருக்கிறது. பவித்ரா.